தூய ஜார்ஜியார் ஆலயம் பிலாவிளை நவம்பர் மாத சிறப்பு செயல்பாடுகள் 2024 புனிதர்களின் வினாடி வினா தொகுப்பு. 1. தாழ்ச்சிக்கு ஓர் உதாரணத்தை தேடுகிறாய் என்றால் சிலுவையை பார் என்று கூறியவர் யார்? 2. புனித அந்தோணியாரின் இயற்பெயர் என்ன? 3. புனித யோசேப்பிற்கு கொண்டாடப்படும் விழாக்கள் எத்தனை? அவை யாவை? 4. தொலைக்காட்சிகளின் பாதுகாவலி யார்? எந்த ஆண்டு யாரால் அறிவிக்கப்பட்டது? 5. பங்கு தந்தையரின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியின் அழியாத உடல் பாதுகாக்கப்படும் இடம் எது? 6. புனித தொன் பொஸ்கோ யாரோடு இணைந்து பெண்களுக்கென கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் புதல்வியர் என்னும் துறவற சபையினை துவங்கினார்? 7. அவிலா நகர் புனித தெரசாவை திரு அவையின் மறை வல்லுநராக அறிவித்தவர் யார்? 8. புனித பவுலால் எத்தனை கடிதங்கள் திமோத்தேயுவுக்கு எழுதப்பட்டது? 9. புனித மேக்ஸ்மில்லியன் கொல்பேலுக்கு போடப்பட்ட நச்சு ஊசி மருந்தின் பெயர் என்ன? 10. ஐரோப்பாவின் தந்தை என்று திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களால் பெயர் சூட்டப்பட்ட புனிதர் யார்? 11. கான்ஸ்டன்டைன் தன் தாய் புனித ஹெலினாவுக்கு வழங்கிய சிறப்பு பட்டம் என்ன? 12. புனித பியோ உருவான பின் முதல் திருப்பலியை நிறைவேற்றிய இடம் எது? 13. புனித கத்ரீனால் எந்த நோயால் பாதிக்கப்பட்டார்? 14. திருமணம் நிச்சயமானவர்களின் பாதுகாவலர் யார்? 15. புனித கார்லோ தனது எந்த வயதில் முதல் நற்கருணையை பெற்று கொண்டார்? 16. உலகையே ஆதாயமாக்கினாலும் மனிதர் தம் ஆன்மாவை இழப்பாராகில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தை யார் யாருக்கு எடுத்துரைத்தது? 17. பிற இனத்தவரின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? 18. தொடக்க கால திருச்சபையில் பேதுருவுக்கு பின் திருச்சபையின் தலைவராக இருந்தவர் யார்? 19. புனித பர்னபாவின் உண்மை பெயர் என்ன? 20. புனித தேவ சகாயம் கிறிஸ்தவ சமயத்தை அறிமுகம் செய்ய உதவிய விவிலிய கதாபாத்திரம் யாருடையது? 21. புனித மரிய வியானி யாருடைய அறநெறி பாடங்களை கற்று தன் பணியாக்கினார்? 22. புனித தோமையாரின் செயல்பாடுகள் பற்றிய குறிப்புகளை குறிப்பிடும் நற்செய்தியாளர் யார்? 23. புனித கத்ரீனாளுக்கு எந்த அகவையில் முதலில் இயேசு காட்சியளித்தார்? 24. புனித குழந்தை தெரசாவுக்கு 15 வயதிலேயே கார்மேல் சபையில் அர்ப்பணிக்க அனுமதி வழங்கிய திருத்தந்தை யார்? 25. புனித சவேரியார் உடலை முதலில் எங்கு யாரால் அடக்கம் செய்யப்பட்டது? 26. தேவ சகாயம் என்னும் பெயருக்கு நிகரான பெயர் எது? 27. இந்தியாவின் முதல் பெண் புனிதர் யார்? 28. லெபனானில் இவர் கோடாரியால் வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தார். அவர் யார்? 29. திருமுழுக்கு யோவானைப் போலவே ஒரு பெண்ணின் சினத்துக்கு பலியான புனிதர் யார்? 30. நீதியை நிலைநாட்டவும் விவிலியத்தையும் திருச்சபையின் போதனைகளை காப்பாற்றவும்
தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியான புனிதர் யார்? 31. புனித மார்ட்டின் தேப்போரசுக்கு புனிதர் பட்டம் அளிக்கப்பட்டது யாரால், எப்போது? 32. நீ எந்த அளவுக்கு மேலே செல்ல விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு தாழ்ச்சியில் நீ கீழே செல்ல வேண்டும் என்று கூறியவர் யார்? 33. கத்தோலிக்க திருச்சபை என்னும் சொல் முறையை முதலாக எழுத்தில் பயன்படுத்தியவர் யார்? 34. மலபார் கடற்கரையில் மனம் மாறிய கிறிஸ்தவர்களின் வாய்மொழி மரபாக உருவான பாட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 35. லூசியா என்னும் சொல்லின் பொருள் என்ன? 36. புனித யூதா ததேயுவை இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசிடம் இருந்து வேறுபடுத்த எவ்வாறெல்லாம் அழைத்தனர்? 37. ஜான் போஸ்கோவை இவர் இளைஞர்களின் தந்தை, ஆசிரியர் மற்றும் நண்பர் என பிரகடனம் செய்தவர் யார்? 38. வானதூதரின் தூய்மையும் அன்னை மரியாவின் தாழ்ச்சியும் அசிசியாரின் ஏழ்மையையும் தனதாக்கி வாழ்ந்த புனிதர் யார்? 39. இயேசு தம்மை பின்தொடர முதலில் அழைத்த சீடர் யார்? 40. கான்ஸ்டாண்டினோபிளில் ஆட்சி செய்த அரசன் புனித அன்னா பெயரில் பேராலயம் கட்டிய ஆண்டு எது? 41. தூய இதயமுடையோர்களின் காளிகாட் இல்லம் யாரால், எந்த ஆண்டு, எங்கு நிறுவப்பட்டது? 42. 20ஆம் நூற்றாண்டின் ஆக்னஸ் என அழைக்கப்படும் புனிதர் யார்? 43. புனித யாக்கோபுக்கு எந்த இடத்தில் அன்னை மரியா காட்சி கொடுத்தார்? 44. புனித அசிசியார் கட்டி எழுப்பிய பாழடைந்த கோயிலின் பெயர் என்ன? 45. அன்னா என்பதின் பொருள் என்ன? 46. பொது நிலையினரின் புனிதர் யார்? 47. எடுத்து வாசி என்ற குரலொலியால் புனித அகுஸ்தினாரின் மனதை மாற்றிய இறைவார்த்தை எது? 48. 1657 பெர்காமோ மறை மாவட்டத்தில் ஆயராக பணியாற்றியவர் யார்? 49. நான் இயேசுவின் மணவாட்டி என்பதை நீங்கள் அறியீர்களோ என்று ரோமையர்களுக்கு பதில் கூறிய புனிதர் யார்? 50. புனித மேக்ஸ்மிலியன் கொல்பேல் இளைஞர்களை ஒன்று சேர்த்து துவங்கிய பக்த சபையின் பெயர் என்ன? 51. இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று இயேசு யாரை குறித்து கூறினார்? 52. இயேசுவின் 5 திருக்காயங்களை தனது உடலில் பெற்ற புனிதர் யார்? 53. பறக்கும் புனிதர் என பெயர் கொண்டவர் யார்? 54. எல்லாம் கடந்துவிடும், மாறிவிடும், கடவுள் ஒருவரே மாறாதவர், பொறுமை அனைத்தையும் வெல்லும் என்று கூறியவர் யார்? 55. புனித கார்லோவின் 10 வயதில் கண்டறியப்பட்ட நோயின் பெயர் என்ன? 56. தன்னை கொலை செய்தவரை மனம் மாற்றி தூய்மையின் இலக்கணமாக லில்லி மலராக மாறியவர் யார்? 57. புனித செபஸ்தியா தனது உடல் இருக்கும் இடத்தை யாருடைய கனவில் தோன்றி தெரிவித்தார்? 58. புனித லூசியாவை வாளுக்கு இரையாக்கிய ஆளுநர் பெயர் என்ன? 59. இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று யாரை சுட்டி காட்டியது? 60. புனித மோனிகா எந்த புனிதரின் கல்லறை அருகில் அடக்கம் செய்யப்பட்டார்? 61. இயேசு மார்கரெட் மேரிக்கு காட்சி கொடுத்து கேட்ட கேள்வி யாது? 62. மோனிகாவின் திருவிழா கொண்டாடப்படும் நாள் எது? 63.
புனித அந்திரேயா கொலை செய்யப்பட்ட சிலுவையின் வடிவம் என்ன? 64. இறந்து உண்ணும் துறவியாக தன்னை மாற்றியவர் யார்? 65. புனித அசிசியார் பெற்ற பட்டத்தின் பெயர் என்ன? 66. புனித ஜார்ஜியான் ஏகாதிபத்திய படைத்தளபதியாக எந்த பேரரசரின் கீழ் பணியாற்றினார்? 67. புனித கிளாரா எத்தனை ஆண்டுகள் செய்த கடும் தவத்தில் துறவற வாழ்வை மேற்கொண்டார்? 68. தனது இறப்பை 6 நாட்களுக்கு முன்பு முன்னறிவித்த புனிதர் யார்? 69. புனித பிலோமினா எப்போது கன்னிமையை கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்து கிறிஸ்துவை மணாளனாக தேர்வு செய்து வார்த்தைப்பாடு கொடுத்தாள்? 70. ஆக்னஸ் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? 71. புனித மார்கரெட் எதன் வழியாக தன்னை தூய்மைப்படுத்தி துறவு வாழ்வை மேற்கொண்டார்? 72. புனித தொன் போஸ்கோவின் முதல் மாணவர் யார்? 73. புனித செபஸ்தியார் மேல் அம்பு எய்த வில் வீரரின் பெயர் என்ன? 74. புனித குரியாக்கோஸ் காட்சியளித்து குணமாக்கிய புனிதர் யார்? 75. புனித திமோத்தேயு பவுலோடு சென்று கிறிஸ்தவ மறையை போதித்த இடங்கள் எவை? 76. புனித பெர்னதத் ஆடு மேய்க்க சென்ற குகையின் பெயர் என்ன? 77. புனித பவுலுக்கு இயேசு எவ்வாறு காட்சியளித்தார்? 78. புனித ஜார்ஜியா குடித்த நஞ்சு கலந்த பாலிலிருந்து விஷம் எப்படி நீங்கியது? 79. புனித பெர்னதத்துக்கு அன்னை மரியா எத்தனை முறை காட்சியளித்தார்? 80. புனித டோமினிக் சாவியோவின் விருது வாக்கு என்ன? 81. பட்டு போயிருந்த மரத்தில் புனித தேவ சகாயம் பிள்ளையை கட்டி வைத்ததும் மீண்டும் துளிர்விட்ட மரம் எது? 82. புனித கிரகோரி பார்பரிகோ எங்கு எந்த ஆண்டு பிறந்தார்? 83. பிலோமினா என்ற சொல்லின் பொருள் என்ன? 84. குருக்களின் பாதுகாவலர் யார்? 85. பர்னபா மறை சாட்சியாக கொல்லப்பட்ட இடம் எது? 86. புனித செசிலியாவின் கணவர் பெயர் என்ன? 87. புனித ஹிலாரி ஆயராக இருந்தபோது இயேசுவின் இறை இயல்பை மறுத்த தப்பறை கொள்கை யாது? 88. புனித அந்தோணியாரை திருச்சபையின் மறை வல்லுநர்களில் ஒருவராக யார் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 89. கலப்பு இன மக்கள் அமைதிக்காகவும் துன்பப்படுவோருக்கு பாதுகாவலராகவும் கருதப்படுகின்ற புனிதர் யார்? 90. புனித ஹிலாரி என்பதற்கு லத்தீன் மொழியின் பொருள் என்ன? 91. புனித சவேரியாரை போல தாமும் இயேசுவின் ஒளியை இந்திய மண்ணில் பரவச் செய்ய வேண்டும் என்ற பேராவல் கொண்டவர் யார்? 92. புனித அன்னை தெரசா பெற்ற விருதுகள் யாவை? எந்த ஆண்டு? 93. புனித அல்போன்சாவை கௌரவிக்கும்படியாக இந்திய அரசு தபால் தலையை வெளியிட்ட ஆண்டு எது? 94. சங்கிலியால் கட்டப்பட்ட அல்லது சிங்கங்களால் தாக்கப்படும் ஆயர் என்று சித்தரிக்கப்படுபவர் யார்? 95. ஊசி தயாரிப்போரின் பாதுகாவலர் யார்? 96. புனித குழந்தை தெரசா எந்த வயது விண்ணக வீட்டில் பிறந்தார்? 97. புனித ராயப்பரின் இயற்பெயர் என்ன? 98. புனித பர்த்தலமேயு இரத்த சாட்சியாக உயிர் நீத்த இடம் எது? 99. புனித யோசேப்பின் தொழிலை மையப்படுத்தி இயேசுவை இவர் தச்சருடைய மகன் அல்லவா என்று கூறும் இறைவார்த்தை எது? 100. இந்திய கத்தோலிக்க திருச்சபையில் முதலில் அச்சு ஊடகத்தை ஏற்படுத்தியவர் யார்?